இப்போ டெக்னாலஜி வேர்ல்ட்ல அதிகமா பேசப்படுற ஒரு ஏஐ டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா அது சாட் ஜிபிடி தான். நிறைய பேர் சாட் ஜிபிடி பத்தி கேட்டிருக்காங்க. ஆனா அது என்ன செய்யும், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதெல்லாம் பலருக்கும் இன்னும் கிளியரா தெரியாது. அதனால இந்த வீடியோல சாட் ஜிபிடி என்ன, அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எவ்ரிடே லைஃப்ல எப்படி ஹெல்ப் ஆகும் என்று சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல்ல சாட் ஜிபிடி என்னன்னு புரிஞ்சுக்கலாம். சாட் ஜிபிடி என்பது ஒரு ஏஐ சாட்பாட், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும் ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம். நாம ஒரு கொஸ்டின் டைப் பண்ணினா அது அனலைஸ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் ஜென்ரேட் பண்ணும். இது ஸ்டூடெண்ட்ஸ், கிரியேட்டர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், ப்ரோக்ராமர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல். முதல்ல சாட் ஜிபிடியை லேர்னிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சப்ஜெக்ட்ஸ் புரியலைன்னா சாட் ஜிபிடியில் கேட்கலாம். மேத்ஸ் ப்ராப்ளம், சயின்ஸ் கான்செப்ட், ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளனேஷன் மாதிரி டாபிக்ஸை ஈஸி லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணி தரும். சில ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறாங்க. சம்மரி, நோட்ஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் குயிக்காக கிடைக்கும். அடுத்தது ரைட்டிங். சாட் ஜிபிடி ரைட்டிங்கில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எஸ்ஸே எழுதணும்னா, ஆர்டிக்கல் எழுதணும்னா, ஸ்டோரி எழுதணும்னா, பிளாக் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னா சாட் ஜிபிடி ஐடியா கொடுக்கும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். யூடியூப் வீடியோ ஸ்கிரிப்ட் எழுதவும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம். யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு சாட் ஜிபிடி ஒரு பவர்ஃபுல் டூல். வீடியோ ஐடியாஸ், டைட்டில்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ், டேக்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி தரும். ஒரு டாபிக் டைப் பண்ணினா அதுக்கு ரிலேட்டட் ஐடியாஸ் கூட சஜஸ்ட் பண்ணும். இதனால கிரியேட்டர்ஸ் டைம் சேவ் பண்ண முடியும். அடுத்து சாட் ஜிபிடியை டிரான்ஸ்லேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு லாங்குவேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை இன்னொரு லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். எக்ஸாம்பிளா, இங்கிலீஷில் இருக்கிற கண்டென்ட்டை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதே மாதிரி தமிழில் இருக்கிற டெக்ஸ்ட்டை இங்கிலீஷுக்கும் கன்வெர்ட் பண்ணலாம். கோடிங்க்கும் சாட் ஜிபிடி யூஸ் ஆகும். ப்ரோக்ராமர்ஸ்க்கு கோட் எழுத ஹெல்ப் பண்ணும், எரர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும். பிகினர் ப்ரோக்ராமர்ஸ்க்கு கோடிங் கான்செப்ட்ஸ் ஈஸியாக புரிய உதவும். பல டெவலப்பர்ஸ் சாட் ஜிபிடியை அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பிஸ்னஸ் ஒர்க்குக்கும் சாட் ஜிபிடி யூஸ்ஃபுல். இமெயில்ஸ் எழுதணும்னா, மார்க்கெட்டிங் ஐடியாஸ் தேவைன்னா, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஐடியாஸ் தேவைன்னா சாட் ஜிபிடி ஹெல்ப் பண்ணும். சில ஸ்மால் பிஸ்னஸஸ் சாட் ஜிபிடியை கண்டென்ட் கிரியேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சாட் ஜிபிடியை டெய்லி லைஃப்பில் கூட யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளாக ட்ராவல் பிளான் செய்யலாம், எந்த பிளேஸ் போகலாம், எந்த பிளேசஸ் பார்க்கலாம் என்று சஜஷன்ஸ் கேட்கலாம். குக்கிங் ரெசிபீஸ் கூட கேட்கலாம். எந்த டிஷ் எப்படி குக் பண்ணணும்னு ஸ்டெப்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரும். அடுத்து ப்ராடக்டிவிட்டிக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம். ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணலாம், டெய்லி ஸ்கெடியூல் பிளான் பண்ணலாம், கோல் செட்டிங் ஐடியாஸ் கேட்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணவும் உதவும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு சாட் ஜிபிடி ஒரு பிக் அட்வான்டேஜ். யூடியூப் ஸ்கிரிப்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸ், பிளாக் ஐடியாஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி தரும். இதனால கிரியேட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கும். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா சில நேரம் ஏஐ ஜென்ரேட் பண்ணுற ஆன்சர்ஸ் பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம். அதனால இம்பார்ட்டன்ட் தகவல்களை கிராஸ் செக் பண்ணுவது நல்லது. ஓவராலாக பார்த்தா சாட் ஜிபிடி ஒரு பவர்ஃபுல் ஏஐ டூல். லேர்னிங், ரைட்டிங், கோடிங், கண்டென்ட் கிரியேஷன், பிஸ்னஸ், ப்ராடக்டிவிட்டி இப்படி பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். டெக்னாலஜி வளர்ச்சியால் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் இன்னும் பவர்ஃபுல் ஆகும். நீங்கள் இதுவரைக்கும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் டெக் டிப்ஸ், ஏஐ டூல்ஸ், ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.